அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 29/8/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நான் இதை வச்சுருக்கேன். மிகப்பெரிய செல் ஆஃப் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 0.39% வந்து கீழே விழுந்திருக்கான். அண்ட் S&P 500 வந்து பார்த்திங்கன்னா 0.6% கீழே விழுந்திருக்கான். நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1% கீழே விழுந்திருக்கான். மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் யூஎஸோட விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% மேலே ஏறி இருக்குது. எல்லாம் வந்து ஒரு பேனிக்கில் ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா பயத்தால் வந்த ஃபால் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் யூஎஸோட 10-year பாண்டிலுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் அதே மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ டவ் ஜோன்ஸும் சரி, உங்களுக்கு S&P 500 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சிபிஆரில் S1க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஆல்ரெடியே அவன் டிசைனிங் சிபிஆரில் தான் இருந்தான். அதுலேயுமே உங்களுக்கு இவனும் S1 கீழே க்ளோஸ் வச்சுருக்கான், S&P S1 கீழே க்ளோஸ் வச்சுருக்கான், நாஸ்டாக்கும் S1 கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ நேற்று ஏன் யூஎஸ் மார்க்கெட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா, NVIDIA அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது பெரிய கம்பெனி உலகத்திலேயே இந்த NVIDIA தான். இந்த NVIDIAவோட ரிசல்ட் வந்து நேற்று வர்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் பிஸ்னஸ் அப்டேட், ஃபியூச்சர் கைடன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்கிறதா இருந்தாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ரன் அப் ஆகிட்டான் நம்ம நீங்கள் வந்து யூஸ்வலாக ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம NVIDIA பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். ரிசல்ட் வரும்போதெல்லாம் பேசுவோம். எதுக்கு இவன் இப்படி ஏறானே தெரில, பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப மேலே போயிட்டாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்கள் பாருங்கள், 24 ஏப்ரல்லேருந்து பாருங்களேன், ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட அவன் வந்து 70% ஏறி இருக்கான். இப்போ ரிலையன்ஸ் வந்து 70% ஏறினா எவ்வளோ பெரிய விஷயம் புரியுங்களா? ஏன்னா அது ஹெவி வெயிட். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய ஹெவி வெயிட் இவன் 70% ஏறி இருக்கான். ஸோ அதனால தான் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு இது மோசமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. அதனால தான் கீழே போச்சு. எல்லோரும் எதிர்பார்த்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிசல்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கும் பார்த்திங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷனே ஆல்ரெடி ஹை தான். அதையும் அவன் பீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஃபியூச்சர் கைடன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்கான். பயங்கர பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கான். ஆனால் என்னாச்சுன்னா, இங்கே பாருங்கள், ஆஃப்டர் மார்க்கெட் ஹவரில் 9% டவுனில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுதான், இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். அதாவது ப்ரைஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ கீழே விழுந்துச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கவங்கலாம் இந்த கம்பெனி மேலே போயிடுச்சு, அதனால் எல்லோரும் பயத்தில் நல்ல ப்ராஃபிட் வந்தவுடனே, நல்ல குவார்ட்டர் ரிசல்ட் வந்தவுடனே எல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு அப்படிம்பாங்க. இதே மாதிரி ஒரு மேக்னிஃபிகண்ட் ரிசல்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா போன மே மாதம் கொடுத்தான். ஓகேங்களா? மே 24 ஆர் பிப்ரவரி, ஐ திங்க், சாரி பிப்ரவரி மாதம் கொடுத்தான். இந்த பிப்ரவரியில் இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததுக்கு அவன் எவ்வளோ தெரியுமாங்க மேலே ஏறினா? 12% மேலே ஏறினா. சேம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்டு, ஆனால் 12% மேலே போனான். இன்றைக்கி சேம் கைண்ட் ஆஃப் நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கான், ஆனால் அவன் வந்து 9% கீழே இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். இங்கே பாருங்கள், இதுவும் ஏர்னிங்ஸ் தான். ஏர்னிங்ஸில் தான் மேலே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 குவார்ட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்தப்போ 10% 12% ஏறினவே இன்னைக்கு கீழே விழுந்திருக்கான். எல்லாமே நல்ல ரிசல்ட்டு தான். ஆனால் இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே ஏறினோடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டான், நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டான், அதனால் மேலே போகிறான்னு சொன்னாங்க. இப்போவும் நல்ல ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்கான், ஆனால் கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இதுக்கு என்ன எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுல இருக்க மிகப்பெரும் பிரச்சனை. அதனால் நீங்கள் யாராவது நண்பர்களே நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போ வேணாலும் சொதப்பிட்டு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் பெருசாக நம்பி ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். இந்த NVIDIA பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அதோட ரிசல்ட் வந்து ஒரு ஹியூஜ் இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் நேற்று மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவன் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகிறான், நியர் 9%. ஆனால் அவன் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா US மார்க்கெட் நிலவரம். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து ADR பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ADRோட நிலைமை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த NVIDIAவோட எக்ஸ்பெக்டேஷனில், அதாவது எப்போவுமே யூஎஸில் டெக் கம்பெனியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது டேரெக்டாக இந்தியன் IT ஸ்டாக்ஸை வந்து பாதிக்கும். இதுதான் வந்து கோரிலேஷன் வச்சுக்கலாம். ஸோ நேற்று வந்து இன்ஃபோசிஸ் ஒரு 2% மேலே ஏறி இருந்துச்சு, விப்ரோ வந்து ஒரு 3.25% மேலே ஏறி இருந்துச்சு. உங்களுக்கு பேங்கிங் செக்டர் பெருசாக பர்ஃபார்ம் ஆகல. ICICI வந்து 0.2% நெகட்டிவ், HDFC வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தான்.
இதுவே நீங்கள் ஏடிஆரில் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 0.88% தான் மேலே ஏறியிருந்தான். விப்ரோ கிட்டத்தட்ட 3% மேலே ஏறிட்டான்னு வைங்களேன். ஐசிஐசிஐ வந்து நெகட்டிவில் முடிச்சிருக்கான் 0.38. இங்கே எவ்வளோ இருந்தான் அவன் 0.2. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. HDFC 0.5% நெகட்டிவில் முடிச்சிருக்கான். ஸோ பேங்கிங் எல்லாமே ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். விப்ரோ மட்டும்தான் ஓரளவுக்கு ஏறி இருக்கான். இன்ஃபோசிஸ் கம்மியாக தான் ஏறி இருக்கான். விச் மீன்ஸ் ஏடிஆர் வந்து கிளியராக வந்து ஒரு நெகட்டிவ் சைனை வந்து நமக்கு கொடுக்குது. மார்க்கெட் மேபி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏடிஆர் சிக்னல் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம வந்து எஃப்ஐஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி வெளியிட்ட டேட்டாவில் எஃப்ஐஏ வந்து நேற்று நெட் செல்லாக மாட்டிருக்காங்க. 1300 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 400 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து என்எஸ்சி கொடுக்குற டேட்டா. அதுவே செபி கொடுக்குற டேட்டாவில் ஹியூஜ் 4797 கோடி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, 3 நாள் வந்து எஃப்ஐஐ வந்து பை பண்ணாங்க, 4 நாள் பை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து நினப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா செபி கொடுத்த டேட்டாவில் 4794 கோடி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இருக்கிறதுலே ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் இது தான். எஃப்ஐ வந்து பையிங்கில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.1% பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து S&P 500 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% நெகட்டிவில் இருக்குது. அண்டு உங்களுக்கு நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.88% நெகட்டிவில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்விடியா அப்படிங்கிற ஸ்டாக் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்கன்னா இவன் வந்து இதில் ஹெவி வெயிட் ஸ்டாக். ஸோ என்விடியா வந்து 9% கீழே விழுந்ததுனால தான் இவன் வந்து இப்போ நெகட்டிவாக இருக்கான். அதை தவிர நீங்கள் மற்ற இண்டெக்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நிக்கியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கான். காஸ்பி எங்கே இருப்பான், இங்கே இருக்கான். இவன் மட்டும் 1% நெகட்டிவ் இருக்கான். ஸோ உங்களுக்கு இந்த காஸ்பி மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு இருக்குது. என்விடியாங்கிற ஒரு ஸ்டாக்கை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து அப்படியே இவனை பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 25,504 அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பாயிண்ட் மாதிரி வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முடியும் போது 25,057 சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து அரௌண்ட் 25,005 ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் வந்து இண்டிகேட் பண்ணுது கிஃப்ட் நிஃப்டி. ஓகேங்களா. மேபி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டெய்லியுமே 50 பாயிண்ட் கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணுறான். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிடுறான், பாசிட்டிவாக கூட ஓப்பன் ஆகிடுறான். ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு சின்ன கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நேற்று உங்களுக்கு நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே வந்துருந்துச்சு. உங்களுக்கு வந்து நேரோ சிபிஆர் வந்தால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும். ஸோ ப்ரைஸ் S1 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு நல்லா மேலே R2 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு தடவையுமே மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுக்கும்போது அது சஸ்டெயினே ஆக மாட்டேங்குது, கீழே வந்துடுது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு டைம் 25,000 டச் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டான். ஓகேங்கிறது நல்லா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு, பட் ஸ்டில் சஸ்டெயின் பண்ணிட்டான். திருப்பியும் பாருங்கள் மேலே போகிறானா, திருப்பி இந்த ஹையை உடைக்கிறான், ஆனால் திருப்பி கீழே வந்துடுறான். நேற்றும் திருப்பி மேலே போகிறான், இந்த ஹையை உடைக்கிறான், கீழே வந்துடுறான். ஒவ்வொருத்தரையுமே அந்த ஹை அப்படிங்கிறது உடைக்கப்படுது, ஆனால் உடைக்கப்பட்டு கடைசியில் முடியும் போது கீழே வந்துடுறான். ஆனால் இந்த எல்லா இடத்துலையுமே ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 25,000 அக்ரஸிவ் பையர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ப்ரைஸை எக்காரணத்து கொண்டு மேலே ஏற்றுறதுக்கு தான் போராடுறாங்க. அதனால் இதுக்கப்புறம் நிஃப்டி 25,000 கீழே போகணும். போனால் மட்டும் பத்தாது, நேற்று தான் அவன் போனான். ஓகேங்களா. ஒரு சஸ்டெயின் பண்ணணும், ஒரு 1 மணி நேரம் சஸ்டெயின் பண்ணணும். அப்படி பண்ணிட்டான்னா கண்டிப்பாக வந்து கீழே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி கன்சால்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காமையே அவன் பாட்டுக்கு மேலேன்னு போயிட்டே இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வாரம் கன்சால்டேட் ஆனாங்க. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5%. ஓகேங்களா. நீங்கள் வந்து டு த ஹை ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4.5% அந்த 4.5% அவன் எவ்வளோ நாளாக தெரியுமா மேலே வந்திருக்கான். ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், 5 ஆகஸ்ட்லேருந்து 29 ஆகஸ்ட் திருப்பி ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான். ஒரு மாதம் கூட இல்லைங்க. ஸோ இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு பத்தாது. இவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவராக மேலே போயிட்டுருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில். ஃபர்தராக உங்களுக்கு ஒரு டோஜி கேண்டில் வந்திருக்கு, திருப்பி ஒரு டோஜி கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கேண்டிலோட லோவை தாண்டி அவன் க்ளோஸ் வச்சாலே மேபி ஃபர்தராக ஒரு ஈவினிங் ஸ்டார் வரதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே போகும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய கிராஷ் வந்துடும், பெருசாக கீழே போயிடும் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. மேபி இந்த இடத்துலையுமே ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வரலாம். மேபி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் வரலாம்.
இப்படி ஒரு கன்சல்டேஷன் வரலாம். இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் அந்த மூவ் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கும். அதை விட்டு உங்களுக்கு வந்து லிஃப்ட் மாதிரி மேலேயே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு நாள் வர கன்சல்டேஷன் இந்த மாதிரி போட்டுருவான், ஒரு 4% 5%ன்னு ஒரு 2-3 நாள் விழுந்துருவான். ஸோ அதுதான் பிரச்சனை. அதனால தான் வந்து நிஃப்டி கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகி கன்சால்டேட் ஆகிறது ரொம்பவே நல்லது. ஆனால் எஃப்ஐஐ வந்து வாங்குற இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவன் கூல் ஆஃப் ஆவானா அப்படின்லாம் தெரில. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். டெய்லி சிபிஆரில் இன்றைக்கி வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இங்கே பாருங்கள், நேரோ சிபிஆர் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. பட் ட்ரெண்ட் வந்து அன்றைக்கி எண்டும் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வரும்போது என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது நாளைக்கு சிபிஆர் என்ன வரும் அப்படிங்கிறத. நம்ம அதிலேயே பார்த்துருவோம். இன்றைக்கி அவன் ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெண்டிங் டே வந்து நேற்று மாதிரியே தான், உங்களுக்கு மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பரவாயில்ல, கீழே வரதா அப்படிங்கிற நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் டே லோவெலாம் இன்றைக்கி வந்து அவன் தாண்டிட்டான்னா கண்டிப்பாக கீழே தான் ட்ரெண்ட் ஆவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேலே இந்த R1 தாண்டிட்டானா மேலே ட்ரெண்ட் ஆகும். ஆனால் நேற்று தான் உங்களுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் இல்லாத ஒரு ட்ரெண்டிங் டேயாக மாறிடுச்சது. இன்றைக்கி வந்து சஸ்டைனபிளான ட்ரெண்டிங் டே வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒன்று R1 ட்ரெண்டிங், அப்படின்னா S1 ட்ரெண்டிங், ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அதை வந்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ரொம்ப நேரமாக நல்லா தான் சுற்றிக்கிட்டு இருந்தான், சிபிஆர் பக்கமே சுற்றிட்டு இருந்தான். ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் அப்படிங்கிறது வந்து அவன் 51,049 அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். ஸோ சிபிஆருக்கு கீழே முடிச்சிருக்கான். உங்களுக்கு மொதல் நாள் பாருங்கள் சிபிஆருக்கு மேலே முடிச்சிருந்தான். ஆனால் இப்போ சிபிஆர் கீழே முடிச்சிருக்கான். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பையிங் எக்ஸாக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. மேபி இன்றைக்கி வந்து அவன் S1க்கு கீழே போகிறான், இன்றைக்கோட சிபிஆருக்கு ஃபார்ம் ஆகிற S1க்கு கீழே போகிறான் அப்படின்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சேனலுங்க மிகப்பெரிய ஒரு சேனல் இது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து ப்ரைஸ் இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய கன்சால்டேஷன் அவன் பிரேக் அவுட் ஆகிறான்னா கண்டிப்பாக அவன் மேலே தான் போகணும். ஆனால் போகாமல் இந்த இடத்துல பாருங்கள் அவன் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை போடுறான். ஸோ இதோட லோலாம் பிரேக் ஆகும்போது நேற்றே அவன் வந்து ஆக்சுவலி லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டான். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு நேரோ சிபிஆர் வந்திருக்கு. என்றைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான சிபிஆர் வந்துச்சுன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி டே எனக்கு நம்ம பேங்க் நிஃப்டி கீழே ட்ரெண்டாக போகிறான் அப்படின்னு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி டிசெண்டிங் சிபிஆரும் வந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த ட்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஒரு கேப் டவுன் அப்படின்னா ஓப்பன் ஆகிறதே S1 கீழே தான் ஓப்பன் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், S1லேருந்து மேலே ட்ரெண்ட் ஆவானா இல்லை கீழே ட்ரெண்ட் ஆவானா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் அவன் மேலே ட்ரெண்ட் ஆகணுனாலும் உங்களுக்கு R1 தாண்டணும். R1 கிட்ட பாருங்களேன், ஆல்ரெடி வந்து இங்கே பாருங்கள், இங்கே இறக்கியிருக்காங்கல்ல, அவங்க இந்த இடத்துல ஏற்றிட்டு தான் திருப்பி இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் நேற்று வந்து ப்ரைஸ் நேற்று வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாமல் அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து கீழே வந்திருக்கு. அந்த இடத்துல தான் இன்னைக்கூட R1 ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியுதா? ப்ரைஸ் ஆக்ஷன் எந்தெந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பிவட் பாயிண்ட்டோட ஏதோ ஒரு பிவட் பாயிண்ட் வரும். ஸோ அந்த இண்டிகேட்டரோட ஏதோ ஒரு பிவட் பாயிண்ட் வரும். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல R1 வந்திருக்கு. ஸோ இந்த R1 தாண்டி மேலே டெசிசிவாக அவன் க்ளோஸ் வச்சானா கண்டிப்பாக மேலே போயிடுவான். மாறா S1 தாண்டி கீழே போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கீழே போயிடுவான். இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எனக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. பட் நிஃப்டிக்கு 25,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எந்த சப்போர்ட் இல்லை. இதுதான் விர்ஜின் சிபிஆர் இருந்த இடம். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் டச் பண்ணிட்டு கீழே போயிட்டான். பட் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 தாண்டும் போதுமே விர்ஜின் சிபிஆர் ஒன்று இருக்குங்க. ஸோ இன்கேஸ் இப்போ நிஃப்டி கீழே விழுகிற சமயத்தில் உங்களுக்கு இந்த விர்ஜின் சிபிஆர் வந்து அதாவது 24,800 இருக்கிற விர்ஜின் சிபிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து எல்லா வாய்ப்பும் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் எங்கே இருக்கிறான், ஆல்ரெடி இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஸோ திருப்பி போகும்போது ரெஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வந்து அதை விட்டிங்கன்னா 50,600 லெவலில் தான் விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ அந்த இடம் வரைக்கும் மேபி இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு என்னங்க அந்த 600க்கு போகிறான் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். இங்கே பாருங்கள் 0.6% தான். பேங்க் நிஃப்டிலாம் அசால்ட்டாக 0.6%லாம் மூவ் ஆவான். ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டே பொறுத்த வரைக்குமே R1 ட்ரெண்டிங் அண்ட் S1 ட்ரெண்டிங் இது ரெண்டு தான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம பொசிஷனலாகவும் சொல்லிட்டோம், உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பேசிஸ்லையும் சொல்லிட்டோம் எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சைட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.
நன்றி.